உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமாக நம்ம ஒரு சில வாரங்களாய் தேவனை கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அதில் விசேஷமாய் அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதலாவது கிறிஸ்தவன் என்றாலே ஒரு விசுவாசத்தில் வாழ்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழ்கிறது தான், அதுதான் ஒரு கிறிஸ்டியானிட்டியுடைய மைய பகுதி. ஏன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் பேஸ்ட் ஆன் அவர் பிலீஃப். ஏன்னா மதவாதிகள் என்றாலே மதவாதிகள்ன்றதை விட ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஒரு காமனான ஒரு ஐடியாலஜி என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு நம்பிக்கைன்னா நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று நம்ம பார்க்குறோம். அதில் ஸ்பெஷலாக கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் தேவனை எல்லாவற்றுக்கும் நம்புகிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பான ஒன்றாக நான் பார்க்குறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்பி பாருங்கள். எல்லாவற்றுக்கும், அது குறிப்பிட்ட காரியங்களுக்காக அல்ல, இதற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்வில் எல்லா பகுதிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நாம் நம்புவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். ஸோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் பாருங்கள், கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பி வாழும்போது அதுதான் உண்மையான கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்று நான் என்ன பண்ணுறேன் நம்புகிறேன். ரெண்டாவதாக போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் சீக்கிங் காட் என்று பார்த்தோம். கர்த்தரை தேட வேண்டும் என்று நான் சொன்னேன். கிறிஸ்தவர்கள் என்றாலே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அலட்சியமாய் வாழ்கிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வேலையும் கர்த்தரை தேடுகணும். கர்த்தரை தேடுகிற மனிதனுக்கு வேதம் சொல்கிறது கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்படியாக அநேக காரியங்களை நான் பார்த்துக்கணும். இன்னைக்கு ஒரு சிறப்பான காரியத்தை உங்களோட நான் மறுபடியும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் தேவனை ஹானர் பண்ணுறது அப்படி சொல்றது, தேவனை கனப்படுத்துவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை கனப்படுத்த வேண்டும். பாருங்க, தேவனை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நம்ம பார்க்குறோம். பொதுவாக உங்களுக்கு ஒரு உதாரணம், உங்களுக்கு ஒரு கேள்வியோட நான் தொடங்குறேன். கனப்படுத்துறதுனா என்ன? வாட் இஸ் மீன் பை ஆனரிங்? கனப்படுத்துறதுனா இப்போ சபைக்கு யாரோ ஒருத்தர் புதுசாக ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்துக்கிறாங்க, ஒரு பிரசங்கிலர் வந்துக்கிறாங்க, அவரை நீங்கள் எப்படி கனப்படுத்துவீங்க? ஒரு மாலையை போட்டு, ஒரு ஷால்வை போட்டு, அப்புறம் என்னம்மா சொன்ன, பொக்கே, சரி, பொக்கே, ஒரு ஃப்ரூட் பொக்கே கொடுத்து, அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் வருகிற ஊழியரை நம்ம என்ன பண்ணுறோம், ஆனர் பண்ணுறோம். எதற்காக அது பண்ணுறோம்? அது பண்ணுறது மூலியமாக அவங்கள நம்ம கனப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். அது உண்மை தான். அவங்கள அப்படியாக என்ன பண்ணுறோம், கனப்படுத்துகிறோம். சரி, இப்போது ஒரு மனிதனை, ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை, ஒரு முக்கியமான ஆள் வரும்போது அவங்கள அப்படி நம்ம கனப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? அது போல் கடவுளை கனப்படுத்துறதுனா என்ன? இப்போ கடவுளுக்கு நம்ம மாலை போட முடியுமா? அது கடவுளுக்கு ஒரு ஷால்வை போட முடியுமா? அல்லது சாம் சொல்கிற மாதிரி ஒரு பொக்கேனா கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு ஏதாச்சும் தர முடியுமா? தர முடியாது. அப்போ கடவுளை எப்படி நம்ம ஆனர் பண்ணுறது அப்படின்னா, முதலாவது ஆனர் என்றால் என்னன்றது அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹானரிங் காட் மீன்ஸ் கிவிங் காட் ஹை ரெஸ்பெக்ட். என்னது? உயர்தரமான ரெஸ்பெக்ட் தருது. ரெண்டாவது வேல்யூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மதிப்பு. முதலாவது ரெஸ்பெக்ட்னா மரியாதைன்னு சொல்லாமா, மரியாதை. ரெண்டாவது வேல்யூனா மதிப்பு. மூணாவது பிளேஸ் இன் யோர் லைஃப், உங்களோட வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்குற ஸ்தானம். அப்போ என்ன? கடவுளுக்கு நாம் கொடுக்குற உயர்ந்த மதிப்பு, உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த ஸ்தானம், இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹானரிங் சொல்லலாம், கனம் என்று சொல்லலாம். புரியுதுங்க நம்ம பேசுகிற காரியம்? ஏன் நம்ம ஷால்வை போடுறோம்? இவ்வளோ பேரில் நீங்கள் ஒரு விசேஷித்தமானவர் என்று நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஷால்வையை நம்ம போடுறோம், அது தானே காமிக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற ஹை ரெஸ்பெக்ட், ஹை வேல்யூ, ஹை பிளேஸ் இன் யுவர் லைஃப், அதுதான் உண்மையாகவே கனம் என்று நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஒரு ரட்சிக்கப்படாத ஆள் அல்லது தேவனை அறியாத ஒரு ஆள் அவங்க தெய்வத்தை தேடும்போது அல்லது சபைக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவங்க எப்படி ஆனர் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கடவுளை கனப்படுத்துறாங்க என்றால், வேறு மதத்தில் இருக்கிறவங்களை நான் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாஷ்டாங்கமாக அந்த கடவுள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, விழுந்துருவாங்க. ரெண்டாவது அந்த அவங்களுடைய அந்த கோயிலோ அந்த இடத்துலையோ அவங்க உருள்வாங்க. உருண்டு இருக்கிறது பார்த்துக்கிறீங்களா, உருண்டுவாங்க. சில பேர் முழங்கால் படையிட்டு அப்படியே ரத்தம் ஒழுவும். அந்த ரத்தத்தோடு அப்படியே வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகிறவங்களுக்கு தெரியும், அந்த காங்கிரீட் ரோட்டில் அந்த மணல், சூடான மணல் அப்படியே அந்த முட்டியில் என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க, ரத்தம் ஊற்றும், அப்படியே பெருசாக அந்த பகுதி அந்த முட்டியே தேஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கடவுளை என்ன பண்ணுறேன்னா கனம் பண்ணுறேன், ஹானர் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறாங்க, காண்பிக்க விருப்பப்படுறாங்க. சில பேர் மொட்டை அடிக்கிறாங்க, அது அவங்களுடைய வேல்யூஸ் அப்படி காமிக்கிறாங்க. சில பேர் அதிகமான பணத்தை கொடுத்து அவங்களுடைய கனத்தை அவங்க காமிக்கிறாங்க. அப்போ இவைகளெல்லாம் கனம் என்று கேட்டால், ஆமா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆனர். நம்ம பெத்த தாய் தகப்பன் காலில் என்ன பண்றோம், வீழ்றோம். அது என்ன நம்ம நினைக்கிறோம், ஹானர் நினைக்கிறோம்.
அது அப்படியே ஆனர் பண்ணுறோம். ஸோ நம்ம டீச்சர்ஸை வந்து ஒரு கிஃப்ட்னாலையோ அல்லது வந்து ஒரு நல் வார்த்தைகள்னால ஒரு வார்த்தைகள்னால நம்ம என்ன பண்ணுறோம், ஹானர் பண்ணுறோம். அதுவும் ஒரு விதமான ஹானர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படியெல்லாம் மனிதர்களை இப்படியெல்லாம் சில காரியங்களெல்லாம் ஆனர் பண்ணும்போது தேவனை நம்ம எப்படி ஆனர் பண்ணுறது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹை ரெஸ்பெக்ட், ஹை வேல்யூ, இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் உயர்தரமான மரியாதை, உயர்தரமான மதிப்பு, உயர்தரமான தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற இடம், அதுதான் ஹானரிங்ன்றது நான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம கடவுள் எப்படி ஹானர் பண்ணோம், கடவுள் நம்முடைய ஹானரை எப்படி அக்செப்ட் பண்றாரு? ஹானரிங்ன்றது அது ஏதோ ஒரு சாய்ஸ் அல்ல, இட் இஸ் a compel in our life. நம்முடைய வாழ்க்கையில நீ விருப்பப்பட்டா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி அல்ல. எல்லா கிறிஸ்தவனும் தேவனை கனப்படுத்துறவனா இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், இது சாய்ஸ் அல்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஆனர் பண்ணுங்க, விருப்பப்படலைன்னா நீங்க போங்க. அப்படி போயிடே முடியாது, அப்படி சொல்லிடே முடியாது. எல்லா மனிதனும் நிச்சயமாகவே தேவனை கனப்படுத்துறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அந்த கனத்தில், அந்த ஹானர்ல ரேஞ்ச் இருக்குது. ரேஞ்ச்னா எவ்வளவு அவரை நாம் கனப்படுத்துறவர்களா இருக்கிறோம், எவ்வளவு குறைவு அவரை கனவீனப்படுத்துறவர்களா இருக்கிறோம். இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன், ஒருத்தரை ஹானர் பண்றேன்னு ஒருத்தரை ஹானர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆனரை காமிக்குது. ஒருத்தரை நான் ஆனர் பண்ணலன்னா அது என்ன காமிக்குது? அது நான் டிஸ்ஆனரை காமிக்குது. கனவீனத்தை காமிக்குது. இப்போ ஒரு முக்கியமான ஆள் வராங்க, அந்த ஆளை நம்ம கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆகணும், கனப்படுத்தணும். அது ஒரு வேல்யூ. அது ஒருத்தர், அதனால தான் நம்ம சபைக்கு யாருன்னா புதிதாக வந்தால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா அவங்கள ஒரு வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களாங்க? ஒரு முக்கியமான ஆள்னா அவங்கள ஆனர் பண்ணுறோம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து ஒரு ஆனரை பண்ணுறோம். ஓகே, அது பொதுவான ஒன்று. இப்போ முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவரை பற்றி நம்ம சொல்லவும் இல்லை, அவரை நம்ம கனப்படுத்தவும் இல்லை, அவருக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூவே கொடுக்கலன்னா அப்போது அவரை நம்ம என்ன படுத்தணும்னு அர்த்தம்? கனவீனப்படுத்தணும்னு அர்த்தம். என்ன படுத்தணும்னு அர்த்தம்? கனவீனப்படுத்தணும். இப்போ அந்த நம்ம கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டி வைத்து தான் அந்த ஆள் எவ்வளோ கனத்துக்குரியவர்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ஆளுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி தரேன். இங்கே யாரோ ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம தூக்கி வச்சு பேசுகிறோம், அவங்கள தூக்கி வந்து இங்கே உட்கார வைக்கிறோம், அவங்களுக்கு மாலையை போடுறோம், ஷால்வை போடுறோம். இப்போ இதனால அவரை பற்றி தெரியாத நீங்கள் கூட பாஸ்டர் இவ்வளோ ஆனர் பண்ணுறாரு, இவ்வளோ இவருக்கு மதிக்கிறாங்களே, இவ்வளோ இவரை தூக்கி பேசுகிறாங்களே, அப்போனா இவர் கண்டிப்பாக யார்? நிச்சயமா பெரிய ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ அவர் பெரிய ஆளாக இருப்பார், அதனால தான் இவங்க இவ்வளோ ஆனர் பண்ணுறாங்கன்றது அறியாத மக்களுக்கு தெரியுது. தெரியுதுங்களாங்க? அப்போ நான் சொல்கிறேன், நான் கொடுக்கிற ஆனரை வைத்து தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவர் எவ்வளவு வேல்யூபிளான ஒருத்தர்ன்றது. அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிற அந்த ஹானர் இருக்குது பாத்தீங்களா, நீங்க கடவுளுக்கு கொடுக்கிற அந்த ரெஸ்பெக்ட், வேல்யூ, அந்த ப்ரையாரிட்டி, அதுதான் காமிக்குது பிறருக்கு நீங்க எவ்வளவு கர்த்தரை ஆனர் பண்றவர்களா, கனப்படுத்துறவர்களா இருக்கிறீங்கன்றது அப்பதான் தெரிய வரும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களாங்க? பேசுறது புரியுதோ? நான் ரொம்ப சிம்பிளிஃபையா உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ப்ரையாரிட்டியை வைத்து, ஹானரை வைத்து அவர் எவ்வளோ கனத்துக்குரியவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்றீங்க. நீங்க உங்கள் கடவுளுக்கு எவ்வளோ கனத்தையும் மரியாதையும் வேல்யூஸும் தரதை வைத்து தான் உங்க குடும்பத்தார் உங்க கடவுள் எவ்வளோ பெரியவர் என்று அவர்கள் தெரிந்து கொள்றாங்க. உங்க வட்டார மக்கள், உங்க தெருவில் இருக்கிறவங்க, நீங்க கொடுக்குற கனத்தை வைத்து தான் உங்க கடவுள் எவ்வளோ பெரியவர் என்று உங்க தெருவில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்க வட்டாரத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, உங்க ஏரியாவில் இருக்கிறவங்க புரிஞ்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசக்காங்க? அப்போ நமக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கம் எதனா வைத்துக்கலாம். அது என்னன்னு கேட்டா, தேவனை கனப்படுத்துறவர்கள் நாங்கள். அல்லேலூயா. நாம் எப்படியாப்பட்டவர்கள்? தேவனை கனப்படுத்துகிறவர்கள். நான் சொல்ற மாதிரி, இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட் இஸ் மஸ்ட். நான் ஒவ்வொரு நாளும் தேவனை கனப்படுத்துவேன், ஒவ்வொரு காரியங்களும் கனப்படுத்துவேன், ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா நேரத்திலையும் கனப்படுத்துவேன். ஏன்னா அவர் தான் எல்லா கனத்துக்கும் பாத்திரர். நான் ஒருத்தரை தூக்கி பேசுவேன் என்றால், நான் ஒருத்தரை உயர்த்துவேன் என்றால், நான் ஒருத்தரை பற்றி அதிகமாய் சொல்லுவேன் என்றால், நான் ஒருத்தரை பற்றி அதிகமாய் அவரை ப்ளீஸ் பண்ணுவேன் என்றால், அது கடவுள் மாத்திரமே இருக்க முடியும். ஏன்னா நமக்கு கர்த்தர் அவ்வளவு செய்திருக்கிறார், அவ்வளவு செய்திருக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் என்னை காக்கிறார், ஒவ்வொரு நிமிடமும் என்னை காக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை நடத்துகிறார், குடும்பத்தை நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், எல்லாமே அவர் செய்கிறார். அப்போ அவரை நம்ம ஆனர் பண்ணமா வேண்டாவா? கண்டிப்பாக ஆனர் பண்ணும். அப்போ ஆனர்னா என்ன புரிஞ்சுக்கினீங்க நீங்க? என்னன்னா, ஹை ரெஸ்பெக்ட், ஹை வேல்யூ, ஹை பிளேஸ் இன் யுவர் லைஃப். உயர்தரமான மரியாதை, உயர்தரமான மதிப்பு, உயர்தரமான ஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுப்பதே தேவனை
கனப்படுத்துவது. அவருக்கு ஷால்வை ஒன்றும் தேவையில்லை பாருங்க, அவருக்கு மாலை ஒன்றும் தேவையில்லைங்க. அவர் அதை விரும்புகிற தேவனும் அல்ல. அவரை நீங்கள் எப்படி ஹானர் பண்ணணும் என்றால் ஒன்றே ஒன்று, ஹை வேல்யூ, ஹை ரெஸ்பெக்ட், ஹை ஸ்பேஸ், ப்ரையாரிட்டி இன் யர் லைஃப். அதுதான் கடவுளை ஹானர் பண்ணுறது. சரி, இந்த வாரமும் அடுத்த வாரமும் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வாரம் நம்ம சிம்பிளாக என்ன பேச போகிறோம்னா, தேவனை எப்படி எப்படி ஹானர் பண்ணுறது, எப்படியாக ஹானர் பண்ணுறது. அடுத்த வாரம் எவ்வளவு காரியங்களை எந்தெந்த காரியத்தில் ஹானர் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி எப்படி தேவனை ஹானர் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம், கடவுளை நம்ம எப்படி கனப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து பிள்ளைகள் ரொம்ப ஆழமாக கேட்கணும். உங்கள் அப்பா அம்மா இருப்பார்கள் என்றால், எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறவங்க தயவு செய்து கேட்கணும். ஓகே, ஏன்னு கேட்டால் இதை நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும், கடவுளுடைய வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறேன் மறுபடியும் ஒரு அப்பா அம்மாவுடைய காலில் விழுது அது ஆனர் அல்ல. அது அது யாருன்னா விழலாம், டெய்லி விழுந்துக்கலாம், அது முக்கியமே இல்லை. அப்பா அம்மா காலில் விழுது முக்கியம் இல்லை, அப்பா அம்மாவை நன்றாய் பாதுகாக்கிறது தான் முக்கியம். இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, அன்றைய நேரத்தில் பாயிண்ட்டை மறந்துடும். இந்த வடிவேல் காலையில் அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு போயிட்டு சாயந்தரானா குஷ்டு அப்பா அம்மாவே அடிக்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் காலில் விழுறது இல்லை, காலுக்கு அப்படியே போய் முத்தம் கொடுக்குறது. அது அப்பா அம்மா கொடுக்குற மரியாதை கனம் நம்ம நினைத்திருந்தால் அது தவறு. இட்ஸ் அ ராங் ஐடியா. காலில் விழுறது அது என்னது, அது என்னல ஹானர் அல்ல. ஒருவேளை உங்கள் கணவன் காலில் கூட நீங்கள் டெய்லி கால் தொட்டு கும்பிட்டு தான் எழுச்சிப்பேன், அப்புறமேட்டுக்கா டேக் ஷாத்து தலைமையிலே அடிப்பேன்னா அது ஆனரிங் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆனரிங்னா என்னன்றது நான் கற்று தர போகிறேன். உங்கள் மனைவிகள் கணவனை ஆனர் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் கணவன் மனைவியை ஆனர் பண்ணுறவர்களாக இருக்கணும். அதே போல் பிள்ளைகள் பெற்றோர்களே ஆனர் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஆனர் பண்ணுறது? அதிகாலையில் எழுந்த உடனே பெற்றோருடைய கால்களில் விழுவது ஆனர். அது உங்கள் விருப்பம், விழுந்தா விழுங்க, விழுந்தா பரவாயில்ல. ஆனால் அது ஆனர் அல்ல. அது உண்மையான, அது நடிப்பாக கூட இருக்கலாம், அது பொய்யா சும்மா தொட்டு கும்பிடு. ஆனால் உண்மையான ஆனரினுடைய முதல் படி என்ன தெரியுமாங்க? லவ்விங் மோர் தென் எனிதிங். ஒரு மனுஷனை நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது அவனை நேசிக்க வேண்டும். அன்பின் வெளிப்பாடு தான் ஆனர். ஒருத்தரை நம்ம பிடிக்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு என்னை யாருக்கோ உங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் என்னை ஆனர் பண்ண விருப்பப்படுங்கள் என்றால் ஏதோ பேருக்கோ புகழுக்கோ சும்மா ஒரு இதுக்காக ஷால்வேத்து போடலாம், வஞ்ச புகழ்ச்சிக்காக இருக்கலாம், தவிர மனசார உங்களால் என்னை வாழ்த்தணுன்றது வராது, என்னை கனப்படுத்தணுன்றது வராது. ஆனால் உண்மையாகவே என்னை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், உண்மையாகவே ஒரு மனுஷனை நாம் நேசிப்போம் என்றால், அதிகமாக அவருக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணோமே, அவரை நம்ம கௌரவப்படுத்துவோமே, அவருக்கு நம்ம ஹானர் பண்ணோமேன்ற அந்த நினைப்பு நமக்குள்ள வரும். அதுதான் நான் சொல்றேன், ஹானர் பிகின்ஸ் வித் அ லவ். எங்கெங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒருத்தரை கனப்படுத்துறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் அன்புல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நான் சொல்றேன், பெற்றோருடைய காலில் விழுதை விட எதுவும் ரொம்ப முக்கியம் என்றால் பெற்றோர்களை அதிகமாய் நேசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அன்புல தான் அவங்க மேலே வைக்கிற அந்த மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் அதிகமாய் ஆகும் என்று நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இதுல இருந்து நம்ம தொடங்கலாம். முதலாவது காரியம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தேவன் மேல அன்பா இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தாரா. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிறார். என்ன பிதா சொல்கிறார் என்றால், பாருங்க நல்லா கவனிங்க, இந்த 3:16 வாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். காரணம் என்னன்னு கேட்டா, இங்க சொல்லப்படுது என்னன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை அவர் அன்பு கூர்ந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா அவருடைய சொந்த குமாரனே தரார். இப்ப பாருங்க, பிதாவிடத்தில் இருந்த மிக வேல்யூபிளான ஒன்று என்னன்னா அவருடைய குமாரனை தவிர பிதாவுக்கு ஏதாச்சும் முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கலாம், இந்த பக்கம்லாம் சொத்து வைக்கிறோம், இந்த பக்கம் நீங்கள் பெத்த பிள்ளையை வைக்கிறாங்க. இது ரெண்டுல எது முக்கியம் கேட்டால், ஒரு நல்ல தாயாக இருப்பார் என்றால், ஒரு நல்ல தகப்பனாக இருப்பாங்க என்றால் அவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டால் பிள்ளையாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. சொத்தை விட அவங்களுக்கு எதுதான் முக்கியம்? பிள்ளை தான் முக்கியம். பிள்ளையை விட சொத்து அவங்களுக்கு முக்கியமே இல்லை. இப்போ கடவுள் பாருங்க என்ன செய்றார் என்றால், அவர்கிட்ட இருந்த வேல்யூபிளான ஒன்று இயேசு. அந்த இயேசுவை நமக்காக தராரா? ஏன் தரார்? கொடுக்கறதுடைய பவர் பாருங்களேன். ஏன் ஒருத்தருக்கு நம்ம தரோம்? பிதா இயேசு பூமிக்கு தந்தார் என்றால் நம்மை அதிகமாக நேசித்தார் அவர்.
இந்த உலகத்தை அவர் நேசித்ததுனால அவர் கிட்ட இருந்த வேல்யூபிளான ஒன்று குமாரன், அந்த குமாரனே நமக்காக தந்தார். அப்ப நான் அதுதான் சொல்றேன், ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் பாத்தீங்க, ஆனர் கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஆனருடைய மையமே அல்லது ஆனருடைய பிகினிங்கே என்னன்னு கேட்டா அன்பு தான். அன்பு ஒருவரை செலுத்தாமல் நம்மளால ஆனர் பண்ணவே முடியாது. இதை தான் நான் சொல்றேன். நீங்கள் கடவுளை கனப்படுத்துறீங்க, கடவுளை நேசிக்கிறீங்கன்னா கடவுளை நேசிக்கிறீங்களே, கடவுளை நேசிக்காம கர்த்தரை நீங்கள் கனப்படுத்த முடியாது. இதை தான் இயேசு சொல்றாரு. முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். அதுதான் முதல் கட்டளை. என்ன? தேவனை அன்பு கூறுது. தேவனை அன்பு கூறுவர்கள் தான் தேவனை கனப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இது நீ வாழ்க்கையில எல்லாரை விட எனக்கு இவர் தான் முக்கியம், இவரை தான் நான் அதிகமாய் நேசிக்கிறேன், அதுதான் காண்பிக்குது உங்க வாழ்க்கையில நீங்க யாரை கனப்படுத்துறீங்கன்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இப்போ ஒரு மாற்று எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஆராதனை, ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. என்னது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க? அந்த ஃபங்க்ஷனில் ஒரு நல்ல விருந்து, நல்ல சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் போய் ஆகணும். ஒரு பக்கம் ஃபங்க்ஷன், ரெண்டாவது பக்கம் சர்ச்சில் வந்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கத்துல நீங்கள் யாரை கனப்படுத்த போறீங்க, யாரை கனவீனப்படுத்த போறீங்கன்ற டிசிஷன் யார் எடுக்க வேண்டும்? நீங்க தான் எடுக்க வேண்டும். இப்போ நான் சொல்றேன், ஃபங்க்ஷன் மத்தியானம் 1 மணிக்கு தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சை முடிச்சுன்னு அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அவங்க லேட்டானால் திட்டுவாங்க, காலையிலேயே வரேன்னு திட்டுவாங்க. பரவாயில்ல, எனக்கு சர்ச் தான் முக்கியம், கடவுள் தான் முக்கியம், அதனால் சர்ச்சுக்கு வந்துட்டு நான் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று சொல்லுவோம் என்றால் நீங்கள் முதல் ப்ரையாரிட்டி யாருக்கு தரீங்க? கடவுளுக்கு தரீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு, ஹை ரெஸ்பெக்ட் கர்த்தருக்கு, ஹை வேல்யூ யாருக்கு தரீங்க? கர்த்தருக்கு. செகண்டரி தான் நீங்க யாருக்கு தரீங்க? அவங்க சொந்தங்களுக்கு, பந்தத்துக்கு, உறவுக்கு, நண்பர்களுக்கு, அல்லது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தரீங்க. ஆனா இப்போ இப்படி எடுத்துக்கங்களேன், என்னன்னா ஐயோ அவங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, அவங்க ரொம்ப சொந்தங்க, அவங்க வந்து ஐயோ நம்ம போலாம் திட்டுவாங்க, நம்ம இந்த மாசத்துல 5 வாரங்குத 4 வாரம் போயிட்டோமே சர்ச்சுக்கு. எத்தனை வாரம் போயிட்டோம்? 4 வாரம். ஒரு நாள் தானே, ஒரே ஒரு சண்டே தானே, பரவாயில்ல விடு, நம்ம ஃபங்க்ஷனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தீர்மானிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆப்வியஸாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், உங்களுடைய சொந்தத்துக்கு நீங்கள் ஹை வேல்யூவை தரீங்க, சொந்தத்துக்கு ஹை ரெஸ்பெக்டை தரீங்க, நீங்கள் அவங்கள ஹானர் பண்ணுறீங்க. பட் சபையை நீங்கள் விட்டுருந்ததுனால, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் விட்டுருந்ததுனால நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கனவீனப்படுத்துறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து ஃப்ளாட்டாக அப்படியே கை நீட்டி படுத்துறதுனால அது ஆனர் நினச்சிக்காதீங்க. அப்படியே உருள்ற ஆண்டவரே, 50 வாட்டி நான் உருள்றேன், உங்களை ஆனர் பண்ணுறேன், முட்டிலேயே நான் ஓடி வரேன் திபுன்னு, அதெல்லாம் ஆனரே இல்லைங்க. அதெல்லாம் ஆனர். நான் அப்படியெல்லாம் ஆனர் பண்ணுறது கர்த்தரித்து வரப்போ நான் முட்டிலேயே தான் வாழ்ந்துருவேன், காலமெல்லாம் முட்டிலே இருந்துருவேன். வந்து பிறண்டு ஒன்று கர்த்தர் அக்செப்ட் பண்ணோன்னா நம்ம பிரசங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம எல்லாம் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு உருள்வோமாக, 1 2 3 அப்படியே உருளலாம், வந்து ஒரு உருண்டிட்டு போயிடலாம், நல்லா இருக்கும் அது. ஆனால் கர்த்தர் அது விரும்புறதில்லை. நம்ம ரத்தத்தை, நம்ம முட்டிலேருந்து வர ரத்தத்தை நம்ம நம்ம டெய்லி அதை எடுத்து குத்திக்கலாம், அப்படியே சாட்டில் அடிச்சுன்னு, இந்தாங்க ஆண்டவரே 1 லிட்டர் இன்னைக்கு, இந்தாங்க ஆண்டவரே 100 கிராம் இன்னைக்கு, இந்தாங்க ஆண்டவரே 250 ml இன்னைக்கு அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய முழங்காலை விரும்புறதல்ல, கர்த்தர் உங்களுடைய முட்டி எவ்வளோ நேரம் போடுறீங்க அதை விரும்புறதல்ல, ரத்தத்தை விரும்புறதல்ல, மொட்டையை விரும்புறதல்ல. எதை விரும்புகிறார்? உங்கள் வாழ்க்கையில் அவரை நீங்கள் எவ்வளோ உன்னதமான இடத்தை கர்த்தருக்கு கொடுத்தீங்க. வாட் இஸ் யர் ப்ரையாரிட்டி ஃபார் காட் இன் யோர் லைஃப்? வாட் இஸ் த வேல்யூ யூ கிவ் டு காட்? கடவுளுக்கு நீங்கள் எவ்வளோ விதமான மதிப்பை தருகிறீர்கள், மரியாதை தருகிறீர்கள், முக்கியத்துவத்தை தருகிறீர்கள், அதுதான் உண்மையாகவே தேவனை கனப்படுத்துகிறது. தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ நான் யாரை யாரை வேல்யூபலாக கன்சிடர் பண்ணுறேன்? எப்படி நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன்? என்னுடைய அன்புனால நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன்னா. இன்னைக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்துல சொல்ல முடியுமா? எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர், இவங்க எல்லாரும் விட நான் கடவுளை தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று நம்மளால உண்மையாக சொல்ல முடியுமா? சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், யார் பார்க்க போறாங்க, யார் கேட்க போறாங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம மனசாட்சியில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, எல்லாத்தை விட கடவுளை தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்களா? கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் உன் மனைவி நேசிக்காதன்னு சொல்ல, கர்த்தர் சொல்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பாங்க, புருஷனானவர்களே உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள் என்றார். பைபிள் கத்து தருது உங்க மனைவி நீங்க என்ன பண்ணணுமா? நேசிக்கணுமா. பைபிள் கத்து தருது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. பைபிள் தான் இதை கத்து தருது.
ஆனா இதே பைபிள் தான் சொல்கிறது, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் கடவுளை அதிகமா நேசிக்கிறீங்களா? கடவுளை நேசித்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனைவி நேசிப்பீங்க. என்ன நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ற பாருங்க, ஒரு மனிதன் கடவுளை நேசிப்பான் என்றால் கண்டிப்பா அந்த மனிதன் தன் மனைவியை நேசிப்பான். ஒரு மனைவி கடவுளை அதிகமா நேசிப்பாள் என்றால் கண்டிப்பா கணவனை அவள் நேசிப்பான். ஒரு மனுஷன் கடவுளை ஹானர் பண்ணுவான் என்றால் கண்டிப்பா தன் மனைவியை ஹானர் பண்ணுவான். போடி வாடி வெளியே போடி, உங்க அப்பா வீட்டுக்கு போடி, உங்க அம்மா வீட்டுக்கு போடி. சில மனைவிகளை கணவன் கெட்ட வார்த்தையில் எப்படி தான் அது பேசுகிறாங்களோ தெரில, மனைவி கெட்ட வார்த்தையில் பேசுகிற கணவர்கள், அதை விட கொடுமை மனைவி அடிக்கிற கடவுள், கிரேட்டஸ்ட் அஃபென்ஸ். அதுக்கு போலீஸ் பிடிக்கிறாங்களோ அது சட்டத்தின் பிரகாரம் தப்போ கரெக்டாக தெரியல. ஆனால் ஒரு எத்திக்கலாக, ஒரு மொராலிட்டியாக பார்க்கும்போது, வயதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிக்கிறது இட்ஸ் 100% ராங், தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. அது தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட மனைவியை அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்? பைபிள் அதை கற்று தருகிறது. அப்போ கடவுளை ஒருத்தர் ஆனர் பண்ணுவான் என்றால் கண்டிப்பா அவனுடைய மனைவியை ஆனர் பண்ணுவான். கடவுளை ஒரு மனுஷியை ஆனர் பண்ணுவான் என்றால் கண்டிப்பா ஒரு புருஷனை, அவனா இப்பதான் அவன் போனான், யாரு? புருஷன். வீட்டுக்காரர் இப்பதான் வேலைக்கு போய்ப்பாரு, அம்மாக்கு ஃபோன் பண்ணுது, இப்பதான் போனான் அவன். அப்படியே கேவலமா புருஷனை பத்தி பேசுற மனைவிகள் இருக்கிறாங்க. நீங்க சிரிக்கிறதுல தெரியுது, அதனால நீங்க அதுவும் தெரியாத மாதிரி அமைதியா உக்காந்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சிரிச்சு காட்டி கொடுக்காதீங்க. ஓகே, கணவனை அவன் இவன் திருட்டு பையன் எரம மாடு என்ன, நான் இன்னும் வல்கராக போகக்கூடாதுன்னு அதோட முடிச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுகிற மனைவிகள், கணவனை கேவலமாக பேசுகிற மனைவிகள் இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ ஒன் சைட் பாலிசி, இட் இஸ் டபுள் சைட் பாலிசி. கணவனை ஆர்டர் பண்ணா மனைவி என்ன பண்ணுவாங்க? உங்கள் மனைவியை நீங்கள் ஸ்வீட்டாக கூப்பிட்டா அவங்க கூட ஸ்வீட்டாக தான் கூப்பிடுவாங்க. இதோ என்ன அது மாடா ஆடா, அது இது வந்துட்டாரு, இந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தைங்க போயிருக்கு. அப்போ எப்படி ஸ்வீட்டாக கூடுவாங்க? ஹனி, பேபி, இந்த மாதிரி எப்படி எப்படி வார்த்தை வராது. பேய், பிசாசு, கழுத, எருமை மாடு, யார் பேசிக்கிறது? கணவனோ மனைவி பேசிக்கிறாங்க. ஒருத்தர் ஹானர் பண்ண தரல. இதை பார்த்து வளர்ற பிள்ளைங்க எப்படி வளருவாங்க? அப்படியே தான் வளருவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு முதல் டீச்சர், அதை மறந்துடாதீங்க. உங்கள் கிட்ட தான் உங்கள் பிள்ளைங்க ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக்குறாங்க. நீங்கள் உலகத்தின் மாபெரும் காலேஜில் என்னது ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் போய் சேர்த்தா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் சேர்த்தா கூட பிள்ளைங்கிட்ட ஃபஸ்ட்டு டீச்சராக எது தரமா கற்றுக்குறாங்க? பெற்றவர்கிட்ட கற்றுக்கிற விஷயம் தான் அவங்கக்கிட்ட அந்த சப்கான்ஷியஸில் அடங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் உலக அறிவியெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் மனிதனுடைய அடிப்படையே வாழ்வாதாரம் ஒரு குழந்தை எங்கே கற்றுக்குதுன்னு கேட்டால் தாய் தகப்பன் கிட்ட தான் கற்றுக்குது. ஒரு பிள்ளை ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது என்றால் அப்போ என்ன விஷயம்? வீட்டில் என்ன பேசுனுங்கிறாங்க? அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பிள்ளை இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அப்போ என்ன? வீட்டில் என்ன பேசி கொண்டிருக்காங்க? இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஒரு எல்லாமே நம்மளுடைய ஜெராக்ஸ் தான் நம்முடைய பிள்ளைங்க. நம்ம கிட்டேருந்து தான் பிள்ளைங்களுக்கு என்ன போகுது? அது போகுது, அந்த லேர்னிங் போகுது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் பெற்றோர்களை ஆனர் பண்ணும்போது உங்கள் பிள்ளைங்க உங்களை ஆனர் பண்ணுவாங்களா? நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த நடுத்தர மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ கௌரவத்தை செலுத்துறீர்களோ அதே போல தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கௌரவத்தை செலுத்துவாங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகள் கிட்ட உங்கள் பெற்றோர்களை பற்றி கேவலமாக பேசினக்கூடாது. என்ன பேசினக்கூடாது? கேவலமாக பேசினக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா பற்றி உங்கள் பசங்கிட்ட கேவலமாக பேசும்போது இதே தான் நாளைக்கு உங்களை பற்றி உங்கள் பிள்ளை போய் கேவலமாக பேசினிருப்பாங்க. ஆப்வியஸாக நடக்கிறது. அப்போ ஹானரிங் ரொம்ப முக்கியம். இந்த ஹானரிங் எதனால வருது? முதல் பாயிண்ட், அன்புனால வருது. எல்லாத்தையும் விட நான் கடவுளை அதிகமாக நேசிக்கிறேன். நான் அதிகமாக கடவுளை நேசிப்பேன் என்றால் என் மனைவியை நான் நேசிப்பேன், என் பெற்றோர்களை நான் நேசிப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவர்களை நேசிப்பேன், என்னை சார்ந்தவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக நேசிப்பேன். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் லைன் இஸ் வெரி கிளியர். அந்த முதல் ரூட் கிளியர் ஆகுது. அவரை நான் நேசிக்கிறேன், அந்த விஷயத்தில் கிளியர் ஆகுது. மற்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. அதுதான் சொன்னேன். கடவுளை ஆனர் பண்ணுறதுனா என்ன? அவரை அதிகமாய், எல்லாத்தை விட அதிகமாய் அவரை நேசிக்கிற அந்த நேசம்க்குது பார்த்தீங்களா, அந்த அன்புக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு கொடுக்குற முதலாவது கணம். அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். ரெண்டாவது ஹானர்னா என்ன? ஹானரிங்னா என்ன? ரெண்டாவது என்னன்னா, ஒபேயிங் ஹிம் when you follow God's commandment you honor him. அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தரை நீங்க என்ன பண்றீங்க? கனப்படுத்துறீங்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுற காரியம்? கீழ்ப்படிதல்னா உங்களுக்கு புரியுதாங்க? ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல்.
இதுவோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற காரியங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு காரியம் பாருங்கள், செல்லம் அன்பு எல்லாம் ஓகே, ஆனால் பிள்ளைங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி வெரி ஷியோர் அபவுட் தட். என்ன, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா, நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படுகிறார்கள் என்றால் அதை விட கிரேட்டான ஆனர் எதுவுமே இல்லை. காலில் விட்டு பையன் டெய்லி காலையில் சொன்னால் காலில் விட்டு தான் வேலைக்கு போகிறான். காலில் விட்டு வேலைக்கு போகிறான், போகும்போது அம்மா சொல்கிறாங்க, மகன் அது அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குமா, டைம் ஆச்சு போமா. அப்போ காலில் வந்து என்ன மாதிரி இது இருக்குது? அப்பா அம்மா சொல்கிற பேச்சுக்கு ஒரு வார்த்தை பையன் கீழ்ப்படி மாட்டேங்கிறான், ஆனால் காலில் விழுகிறான், காலில் முத்தம் கொடுக்குறான். எங்கள் அம்மா அப்படியே இன்னும் சில பேரெல்லாம் பாருங்கள், இங்கே பச்சை குத்துப்பாங்க அம்மா அப்படின்னு, அப்படியே பச்சையே குத்திப்பாங்க. அம்மாவுக்கு சோறே போடுறதில்ல. அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு நிற்பாங்க. அவன் புள்ள பீடி சிகரெட்டு கஞ்சா குடி எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பச்சை, அம்மா தாய் இல்லாமல் நான் இல்லை, அப்படியே பிளேலிஸ்ட் போட்டு இருக்கும், அம்மா ஆலயம் அது இது எல்லாம் ஓகே. சோறு போட்டியடா அம்மா, வேலைக்கு போகவே முடியும்ல. அம்மாவுக்கு சோறு போடுறது தான் முக்கியம், தவிர பச்சை கொடுத்ததெல்லாம் அது தேவையே இல்லை. எது முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு அம்மாவை ஒருத்தன் அதிகமாக நேசிக்கிறான் என்றால் எதனால? பச்சை குத்துக்கிறதுனால அவன் அதிகமாக நேசிக்கான்றது காமிக்குதா, இல்லை போய் மூட்டை சுமந்து எனக்கு வேற வேலை தெரில, நான் போய் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணிட்டு வந்துனா எங்கள் அம்மாவுக்கு சோறு போடுவேன், நான் எது கிரேட்னு நினைக்கிறீங்க? பச்சை குத்துறவன் ரொம்ப அம்மாவை நேசிக்கிறவனா, அல்லது தாய்க்காக எந்த வேலையும் செய்து அம்மாவுக்கு போஷிக்கணும் சோறு போடணும்னு நினைக்கிறேன், யார் கிரேட் நீங்கள் நினைக்கிறீங்க? பச்சை குத்துதுன்றீங்களே, எந்த வேலைனா சேர்ந்து எங்கள் அம்மாவை நான் சாப்பாடு போடுவேன், எங்கள் அம்மாவுக்கு எந்த வேலைனா சேர்ந்து எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுவேன்றான் பார்த்தீங்களா? அந்த ஒரு மகன், அந்த ஒரு பெண், அந்த ஒரு மகள், அவங்க தான் உண்மையாகவே கனப்படுத்துறவங்க. ஷோக்காக அல்ல, ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டால. ஸ்டேட்டஸ் யாரு கேட்குறீங்க? அம்மா கிட்ட ஃபோனே இல்லையே, அம்மா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, அம்மாவே அது பார்க்கல, அப்போ நீங்கள் யாருக்குடா வச்ச, யார் பார்க்கணும் வச்ச? அது கேவலமான ஒரு கலாச்சாரம் பாருங்க. நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, இன்னைக்கு வாழ்க்கையை ஒரு 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 மாயமாக போயினுக்குது. மற்றவங்க வந்து நான் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சானா தெரியலாம் எல்லாம், புரியுதா? யதார்த்தத்துக்குள்ள வரணும், லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணணும். என்னுடைய தாயை கனப்படுத்துறது தான் என்ன, நான் பச்சை குத்திக்கிறது அல்ல, எங்கள் அம்மா ஃபோட்டோ நான் என் டிஸ்பிளேல வைக்கிறது அல்ல, அவங்கள நல்லா பார்த்துக்கிறது தான் நான் பண்ணுற ஆனர். வேதம் சொல்கிறது, உன் தாயும் தகப்பனுடைய போட்டோவை ஸ்டேட்டஸ் வைப்பாயாக. அம்மாவா இல்லையாங்க? உபாகமம் 20 நினைக்கிறேன், அதுதான் இல்லையா? அப்போ என்னன்னு சொல்லுது? உன் தாயும் தகப்பனையும் பச்சை குத்திப்பாயாக, இல்லை கனப்படுத்துவாயாக. சில திருட்டு பசங்க இருக்கிறாங்க, அவங்க லவ் பண்ணுற பொண்ணும் அம்மா பேரும் ஒரு இன்ஷியல் வந்து இன்னும் ஈஸியாக இது போட்டுக்கிறது. ஏதாச்சும் ஒரு இன்ஷியல், என்ன அம்மா பேர் ஸ்டார்டிங், அது ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லை. என்னத்துக்கு பிரோஜனம் இல்லை? ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லை. ஹானர் என்றால் காலில் விழுது அல்ல, பச்சை குத்திக்கிறது அல்ல, ஸ்டேட்டஸ் வைக்கிறது அல்ல, அவங்களுடைய அன்பு செலுத்துறது ஒன்று. ரெண்டாவது, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நான் பார்த்துருக்கிறேன், சில தாய்க பேசும்போது பிள்ளைங்க கேட்குமா, சும்மாருமா அப்படி தாயை அதிட்டுற பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, சும்மா என் கதைக்கு நீ வராத, அப்புறம் ஆள்தான். ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலங்க, அண்ணன் தங்கச்சி பேசல, அம்மா கிட்ட அப்பா கிட்ட புள்ள பேசுகிறான், வாயை ஒடிச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? இல்லை சாரி, இதை மன்னி வச்சுக்கலங்க, அது ரொம்ப தவறு. பிள்ளைங்க தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கீழ்பட்டு தான் ஆகணும். அவங்க தப்பே சொன்னாலும் அவங்க செய்யணும், அதுதான் உங்கள் வேலை. ஒரு 18 வயசு ஆகிற வரைக்கும் பிள்ளைங்க அப்பா அம்மா எது சொன்னாலும் கண்டிப்பாக என்ன ஆகணும், கண்மூடி தண்டமா. ஏன்னா அப்பா அம்மா என்றைக்குமே பிள்ளைங்களுக்கு தவறு பண்ணவே மாட்டாங்க, பிள்ளைகளை தப்பான பாதையில் நடத்தவே மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நன்மைக்காக தான் எல்லா பெற்றோர்களும் பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க, ஓடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால் தயவு செய்து பிள்ளைங்க அப்பா அம்மாவுடைய பேச்சை கீழ்ப்படியணும். இட் இஸ் நாட் சாய்ஸ், இட் இஸ் மஸ்ட். அது வந்து ஏதோ சாய்ஸ் அல்ல, என் இஷ்டம். நான் வந்து கேட்டால் கேட்பேன், இல்லை போயிடுவேன். இல்லை, நீ கேட்டு தான் ஆகணும். ஏன் கேட்கணும்? ஏன் தாய் தகப்பனை கனப்படுத்தணும்? வேதம் சொல்கிறது, உன் தாய் தகப்பனை கனப்படுத்துறதுனால உனக்கு நீடிய ஆயுசு கிடைக்குதான். சீக்கிரம் செத்துருவான் அப்பா அம்மா பேச்சை கேட்கலாம். பைபிள் சொல்லுது, அப்பா அம்மா பேச்சு கேட்டினா ரொம்ப நாள் உயிரோடு இருப்பப்பா. ஆயுசு நாட்கள் எங்கே வரதான்? ஹெல்த்தி ஃபுட். காலையில் ஓட்ஸ் சாப்பிட்றேன், மதியானத்தில் சப்பாத்தி சாப்பிட்றேன், நைட்டில் களி சாப்பிட்றேன், அதனால ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு நினைக்காதுங்க. அப்பா அம்மாவை கனப்படுத்துறதுனால தான் ரொம்ப நாள் பைபிள் சொல்லுது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, உன் தாயும் தகப்பனும் கனப்படுத்துறதுனால நீடிய ஆயுசு இருக்கும். ரெண்டாவது, நான் கொடுத்த தேசத்தில் நீ நலமாயிருப்ப. ஒரு மனுஷன் ஆயுசு நல்லா ஆயுசோடு இருப்பான், கடவுள் அவனுக்கு கொடுக்குற இடத்துல அவன் நல்லா வாழ்வான். எப்போ? தாயும் தகப்பனையும் கனப்படுத்தும் போது.
அவங்க வாயை அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு புத்தி கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. தாயை ஒருமையில பேசுது தயவு செய்து நிறுத்துங்க. தகப்பனை பத்தி கேவலமா பேசுது. உங்க அப்பா மோசமான அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மா கெட்ட அம்மாவா இருக்கலாம், ஆனா அவங்கள பெற்றெடுத்து இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை தரணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்குறது, அதுதான் வேதமும் கத்துக்கிறது. கடவுளையே கனப்படுத்துறதுனா என்ன? ஜீசஸ் டாட்டூ போட்டுக்கிறது அல்ல, அப்படியே கழுத்துல சிலுவை பெருசா போட்டுக்கிறது அல்ல, அல்லது ஏதோ ஸ்டேட்டஸை வைக்கிறதோ அல்லது போன் டிபியை வைக்கிறதோ அது அல்ல. ஆனர் என்றால் அவருடைய வார்த்தை நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், அவர் சொன்னதை நான் செய்வேன், அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அதுதான் உண்மையான ஆனர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ரொம்ப யதார்த்தமாய் பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம ஃபேண்டசியில் அப்படியே மாட்டிக்கூடாது, இந்த மாயத்தில் அப்படியே மாட்டி கொள்ளக்கூடாது. சும்மா அதெல்லாம் கதைக்கு ஒரு உப்பு சப்புக்கு, அது உப்பு சப்பான காரியங்கள். ஆனால் யதார்த்தம் என்ன? உண்மையாய் கடவுளை நாம் அன்பு கூறுவோம் என்றால் அதுதான் ஆனர். உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அதுதான் ஆனர். அதே தான் பிள்ளைகள். உங்க அப்பா அம்மா நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் கொடுக்குற மரியாதை. உங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க சொல்ற பேச்சை நீங்க கீழ்ப்படுவீங்க என்றால் அதுதான் நீங்க கொடுக்குற கனம். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. மூணாவது காரியத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். முதலாவது நான் சொன்ன அதிகமான அன்பு, எல்லாத்தை விட அதிகமாய் கடவுளை நேசிக்கிற மனுஷன் தான் கடவுளை ஆனர் பண்றான். ரெண்டாவது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் தான் கடவுளை என்ன பண்றான், ஆனர் பண்றான். மூணாவது காரியம், முக்கியமான காரியம், புட்டிங் காட் ஃபர்ஸ்ட். எல்லாவற்றுக்கும் கடவுளை முதலாவது வைக்கிறது. த ப்ரையாரிட்டி யூ கிவ் ஃபார் காட். அந்த ஸ்தானம் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹை பிளேஸ் இன் யோர் லைஃப். உங்க வாழ்க்கையில் கடவுளை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? மேலே வச்சிருக்கீங்களா அல்லது பாட்டம்ல வச்சிருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில யாரை பிரதானமா வைத்திருக்கிறோம், யாரை முக்கியமான இடத்துல வைத்திருக்கிறோம், யாருக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் ஹை ப்ரையாரிட்டி தந்திருக்கிறோம்? நான் சொல்றேன், அதுதான் காமிக்குது நீங்க எவ்வளோ கடவுளை கனப்படுத்துறீங்க என்று. நீங்க எந்த இடத்துல வைத்திருக்கீங்களோ அதுதான் காமிக்குது கடவுளை நீங்க எவ்வளவு கனப்படுத்துறீங்க என்று. கடவுளை தூக்கி போய் கடைசியில வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடவுளை நீங்க எங்க கனப்படுத்துறீங்க? கடவுளுடைய வார்த்தையை நீங்க எங்க வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? கடவுளுக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பேஸை கொடுத்துருக்கீங்க? உங்க லைஃப்ல எவ்வளவு ப்ரையாரிட்டியை கொடுத்துருக்கீங்க? அந்த ப்ரையாரிட்டி தான் காமிக்குதுங்க. நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, தயவு செய்து உங்க மன கஷ்டப்படுத்துறத சொல்றதுக்காக சொல்லல. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை என்றால் இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு வராம அவங்க வீட்டில் என்ன பண்ணிருப்பாங்க தெரியல. ஸோ அவங்களுடைய ப்ரையாரிட்டி இதுல கிளீனா தெரியுது. எனக்கு இன்னைக்கு கடவுளை ஆராதிக்கிறத விட, இன்னைக்கு வசனத்தை கேட்கறத விட, இதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்றதுக்காக தான் அவங்க வராமல் போயிட்டாங்க. ஆமாவா இல்லையாங்க? ஸோ கடவுளை விட வேற ஏதோ உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? புரியுதுங்களா நான் பேசுகிறேன்? நான் சொல்கிறேன், நீங்கள் வர டைம் அது ப்ரையாரிட்டியை காமிக்குது, அது உங்கள் சின்சியாரிட்டி காமிக்குது. நீங்கள் கடவுளை எவ்வளோ ஆனர் பண்ணி, நான் என் வாழ்க்கையில் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரையாரிட்டி, ஸ்தானம், கடவுளுக்கு என்ன ஸ்தானத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க? எங்கள் வாழ்க்கையில் முதல் கடவுள் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ட்ராவலில் ஃபஸ்ட்டு ஜபம் பண்ணுறீங்களா? காலையில் எழுந்தவொடனே முதல் ஜபம் பண்ணுறீங்களா? காலையில் எழுந்தவொடனே முதல் பைபிள் படிக்கிறீங்களா? எது பண்ணாலும் கடவுள் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணுறீங்களா? எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, அஜய் பாஸ்டர்லாம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்க அவர் தான் பண்ணார். அவங்க பிள்ளைங்க நீங்கள் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடவுளை மையப்படுத்தி வாழ்கிறோமா? கடவுள் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் வாழ்க்கையில். ஒரு வீடு கட்டட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு எந்த வேலையாகட்டும், முதல் நாங்கள் கடவுளை தான் முன்னாடி வைப்போம். கடவுள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். கடவுள் தயவு இல்லாமல் அவரை நாங்கள் விற்காம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா? இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான். இல்லாதவர்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கையில் பிரதானமானவர்கள், எங்கள் வாழ்க்கையில் முதலானவர், எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர் எங்கள் தேவன் மாத்திரமே. அதுதான் காமிக்குது கடவுளை நீங்கள் எவ்வளோ கனப்படுத்துறீங்கன்றது. அப்போ 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, ஒரு மனிதன் கடவுளை அதிகமாக நேசிக்கும் போது தான் அது காண்பிக்குது அவன் கடவுளை கனப்படுத்துகிறான் என்று. ரெண்டாவது, ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் காமிக்குது அவன் கடவுளை எவ்வளோ கனப்படுத்துறான் என்று. மூன்றாவதாக, ஒரு மனுஷன் கடவுளுக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை தரான், ப்ரையாரிட்டி ப்ரிஃபரன்ஸை தரான்றதை வைத்து தான் அவன் எவ்வளோ கடவுளை கனப்படுத்துறான்றது தெரிய வருகிறது. இதே தான் லைஃபு கூட. உங்கள் தாய் தகப்பனை அதிகமாக நேசிங்க, உங்கள் தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிங்க. அதே போல் உங்கள் தாய் தகப்பனை முதலாவது வைங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாய் வாழ்க்கையில் முதலாவது ப்ரையாரிட்டியை, முக்கியமான ப்ரையாரிட்டியை கொடுங்க. அதே போல தான் கணவன் மனைவிக்கு, அதே போல தான் கணவன். என் ஃபோனெல்லாம் தொடர வேலை வச்சுக்காத, அப்புறம் என் மரியாதை கெட்டுரும். என் கதைக்கெல்லாம் வராத, நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் நீ கேட்கக்கூடாது. எப்படி கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லா நடக்குமா? இல்லை 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 இல்லை. நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆன கணவனுக்கு மனைவி விட வேற ஏதாச்சும் முக்கியம், ஃப்ரெண்டு முக்கியம்னா நான் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது.
கணவன் மனைவி வாழ்க்கையில் மனைவி எங்கள் கணவனை விட எங்கள் அப்பா தான் பிடிக்கும்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, 100% அந்த குடும்ப உருப்படியே உருப்படாது. அப்போது மனைவி வைக்கிற இடத்துல அம்மாவை நான் வைக்கிறேன், அதுவும் தப்பு தான். மனைவி இருக்கிற இடத்துல மனைவி தான் இருக்கணும், அம்மா இருக்கிற இடத்துல அம்மா தான் இருக்கணும். கணவன் இருக்கிற இடத்துல கணவன் தான் இருக்கணும், கணவன் கொடுக்க வேண்டிய ஆனர் கணவனுக்கு தான் கொடுக்கணும். கணவனை விட எனக்கு எங்கள் அப்பா, தப்பு, ரொம்ப தப்பு. அதே போல தான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிற இடத்துல கடவுள் தான் இருக்கணும். கடவுள் இருக்கிற இடத்துல என் மனைவி வச்சா குடும்பம் சரி வராது. கடவுள் இருக்கிற இடத்துல நான் என் வேலையை வச்சுட்டா, என் வேலை தான் முக்கியம், ஒர்க் இஸ் வர்ஷிப், வாழ்க்கை நல்லா இருக்கு. கடவுள் இருக்கிற இடத்துல கடவுள் தான் இருக்கணும், வேலை இருக்கிற இடத்துல வேலை தான் இருக்கணும், குடும்பம் இருக்கிற இடத்துல குடும்பம் தான் இருக்கணும். எப்போ கேஸ் ஆகும்போது, அது சீர்கொழியும் போது, அது டிஸ்ஆர்டர் ஆகும்போது வாழ்க்கையில் நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. அதுதான் சொல்கிறேன், இதை கற்றுக்கொள்கிற அந்த ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ப்ரையாரிட்டி, யாருக்கு என்ன ப்ரையாரிட்டி தரணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். சில நேரத்தில் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்கள். மனைவி அப்பா அம்மா விட ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியம் கொடுத்துட்றோம் பாருங்க. அது நல்லது ஆகும்னு நினைக்கிறீங்க, நல்லது ஆகாது. நல்லது ஆகாது. அப்பா அம்மா இருக்கிற இடத்துல, மனைவி இருக்கிற இடத்துல, பிள்ளைங்க இருக்கிற அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். அதே போல் நான் சொல்கிறேன், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ், கடவுளுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியில் கடவுளுக்கு மாத்திரம் தான் தரணும். அந்த இடத்துல வேறு யாருக்குமே தரக்கூடாதுங்க. தரும்போது வாழ்க்கையில் பிரச்சனை வரும். கடவுள் பிரச்சனையை தருகிறார் அல்ல, கடவுள் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஞானத்தை வைத்து எப்படி நாம் வாழணுன்றது கர்த்தர் நமக்கு கற்றுத்தரார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. எப்படி நீங்கள் கடவுளை ஆனர் பண்ணுறீங்க? அதிகமாய் அவரை நேசிக்கிறதுனால, அதிகமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதுனால, கடைசியாய் அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தினால. இதுதான் இது ஆனர். கனம் என்றால் இதைத்தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், உரல்றது, பெறல்றது, மொட்டை அடிக்கிறது, பச்சை குத்துறது, ஃபோட்டோ வைக்கிறது, பக்திமான வீடு ஃபுல்லாக வசனத்தை மாற்றுறதோ அல்லது ஃபோட்டோ மாற்றுறதோ அதெல்லாம் ஆனரிங். அன்பு, கீழ்ப்படிதல், முக்கியத்துவம், இது தான் ஒருத்தர் ஆனர் பண்ணுறதை காண்கிறது. தொடர்ந்து அடுத்த வாரம் எதுலெல்லாம் நம்ம ஆனர் பண்ணுன்றது நம்ம பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.